மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கினுடைய தொடக்க விழா. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக செயின் நதியை இந்த தொடக்க விழாவிற்காக 12,500 கோடி ரூபாய் செலவில் இந்த செயின் நதியை தயாரித்து இந்த தொடக்க விழாவை முதல் முறையாக ஒரு மைதானத்தில் இல்லாமல் ஒரு ஆற்றில் ஒரு தொடக்க விழாவை பாரிஸில் தற்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் தற்போது மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 162 படகுகளில் கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்கள் 162 படகுகள் மூலமாக 6 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 4 மணி நேரம் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது மிக பிரம்மாண்டமாக பாரிஸில் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்தியா சார்பில் தமிழகத்தை சார்ந்த சரத்கமல், அதே போன்று ஒலிம்பிக்கிலேயே தொடர்ந்து 2 முறை பதக்கம் வென்றக்கூடிய PV சிந்து ஆகியோர் இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகளை இந்திய கொடியேந்தி முன்னின்று வழிநடத்தி செல்ல இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளிலிருந்து கூடிய வீரர்கள் இந்த வீராங்கனைகளையே கொடியேந்தி ஒவ்வொரு நாடும் அதில் அணிவகுப்பில் ஈடுபட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 162 படகுகளில் 6 கிலோமீட்டர் தூரம் இந்த பயணம் என்பது இருக்க போகிறது. 4 மணி நேர தொடக்க விழா. 3 லட்சம் பார்வையாளர்கள் இந்த ஆற்றங்கரனுடைய 2 பக்கங்களிலும் இந்த பார்க்கும் வகையிலும், அதே போன்று கிட்டத்தட்ட 64 LEDகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக பிரம்மாண்டமாக தொடங்கி இருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கினுடைய தொடக்க விழா. தொடர்ந்து பாரிஸ் ஒலிம்பிக் குறித்து நம்ம இந்த நிகழ்ச்சிகளை பேச இருக்கிறோம். குறிப்பாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவினுடைய கனவு என்பது டோக்கியோ ஒலிம்பிக்கிற்கு பிறகு அதிகரித்திருக்கிறது. முதல் முறையாக டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா 7 பதக்கங்களை வென்றிருந்தார்கள். அதே போல் முதல் முறையாக தடகள போட்டியில் இந்தியாவிற்கான முதல் தங்கத்தை இந்தியாவினுடைய தங்க மகன் நீரஜ் சோப்ரா பெற்று தந்தார். அதன் பின்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரருமே நம்மாலும் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நீரஜ் சோப்ரா மூலமாக கிடைத்திருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதல் முறையாக இந்தியா 100 பதக்கங்களை வென்று தற்போது பாரிஸ் ஒலிம்பிற்கு 117 வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் 121 வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்ற சூழலில் தற்போது 117 வீரர்கள் ஒலிம்பிக் வரலாற்றில் 2வது அதிகபட்சமாக இந்தியாவினுடைய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே நேற்று முன்தினம் இன்று தொடக்க விழா நடைபெற்றாலும் கூட நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வில்வித்தையில் நேரடியாக காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவினுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி வில்வித்தை போட்டியில் முன்னேறி இருக்கக்கூடிய சூழலில் மிக பிரம்மாண்டமாக தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கினுடைய தொடக்க விழா தொடங்கியிருக்கிறது.